நாகராசன் தம்பி சத்யராஜின் தந்தை ஐயா ராஜாவுக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ள அனைத்து போராளிகளுக்கும் விடியல் சட்ட மையத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லோரும் இங்கு வந்துள்ள எல்லோரும் பெரும்பான்மையானோர் மேடையில் வீட்டிருக்கின்ற போராளிகள் பெரும்பான்மையானோர் தந்தையை இழந்தவர்கள் தான். இழப்பை நாம் சந்தித்துள்ளோம். இழப்பில் இருந்துதான் நாம் வலிமை பெறுவோம், இழந்த பிறகுதான் நாம் தெளிவு அடைவோம் என்பது போல தம்பி நாகராசன், சத்யராஜ், இதற்கு முன் நீங்கள் இந்த சமூகத்திற்கு உங்கள் தந்தை இருந்து உங்களை குடும்பத்தை பார்த்து கொண்டார். நீங்கள் சமூகத்திற்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள். இதற்கு பிறகு நீங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலும் சமூகத்திற்கும் மிக வலிமையோடு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா ராஜாவை நான் ஒரு வாக்குவாதத்தில் தான் இருவரும் சந்தித்துக் கொண்டோம். போலூரில் தேவாலயத்தில் நடந்த இறப்பில் ஐயா ராஜா அந்த இறப்பின் சடலத்தை பெற வந்து அங்கு தேவாலயத்தின் சார்பாக நான் பேச போய் இருவருக்கும் பெரும் வாக்குவாதம். அப்பொழுது நாகராஜ் என்னிடம் கிட்ட வந்து, அண்ணா அப்பா நான் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்போ தான் அறிமுகமானோம். ஐயா மன்னிச்சிங்க, நானும் வந்து பேச வேண்டும் என்பதாக உங்களிடம் கோபமாக பேசிட்டேன் என்பதை பேசிய நேரத்தில் அவருடைய மன வலிமை, இந்த மக்களுக்காக இந்த பிள்ளைகளை அர்ப்பணித்த அவருடைய மன வலிமை எங்களுக்கு அப்பொழுது தென்பட்டது. அண்ணன் வர்கீஸ் அண்ணன் நினைவுபடுத்தியது போல 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா ராஜாவையும் சாதி கலவரத்தில் சிறைப்படுத்தப்பட்ட போது பிணை எடுத்தோம். 1 ரூபாய் கூட வாங்காமல் பிணை எடுத்தோம் என்பதை விட வரலாற்றில் நான் 13 ஆண்டு சட்டப்பணியில் எனது வரலாற்றில் எனது சட்டப்பணியில் ஊரு சேரி எனதான் SC/ST வழக்கு போடப்படுகிறது. இந்த சேரி மக்கள் வெளிவந்த பிறகுதான் எதிர்த்தரப்பான ஊர் மக்கள் 10 நாட்கள் கழித்து வெளிவந்தார்கள் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்வோம். அதில் எந்த சாதி கலவரம் நடந்தாலும் ஊர் மக்கள் முன்பாக வந்து விடுவார்கள், அவர்களுக்கு பிணையாகிவிடும், அவர்களை ஜாமீன்தார் கிடைத்து விடுவார்கள். ஆனால் சேரியிலே கவுண்டர் கேஸில் மாட்டினா வெளியெடுக்கிறதுக்கு அவங்க 10 நாள் பொறுத்து தான் வருவாங்க. வரலாற்றில் முதல் முறையாக இந்த மண்ணில் இருந்து இந்த மக்களை எடுப்பதற்கு நாங்கள் பிணை எடுத்த பிறகுதான் 10 நாட்கள் கழித்து ஊர் மக்கள் பிணையில் வந்தார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு, இங்கு மட்டுமல்ல, அண்ணல் அம்பேத்கர் கூறுவது போல, நான் கற்ற கல்வி என் சமூகத்திற்கு பயன்படவில்லை எனில் என்னையே நான் சுட்டுக் கொள்வேன் என அண்ணல் அம்பேத்கர் கூறுவது போல, நாங்கள் கற்ற கல்வியில் 10க்கும் மேற்பட்ட சாதி கலவரத்தில் 1 ரூபாய் கூட வாங்காமல் விடியல் சட்ட மையம் பிணை எடுத்துள்ளது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் நின்று உள்ளோம் என்பதை உங்கள் முன் சொல்வதற்கு நாங்கள் நெஞ்சை உயர்த்தி சொல்ல விரும்புகிறோம். இது வெறுமனை பன்னீரால் மட்டும் முடியாததல்ல. விடியல் சட்ட மையத்தின் வழக்கறிஞர் இந்த போராளியை நமக்கு கொடுத்து சென்றுள்ள ஐயா ராசா, நமக்கு கொடுத்து சென்றுள்ள தம்பி நாகராசன், வழக்கறிஞர் தம்பி விஜய், வழக்கறிஞர் தம்பி பிரபு, வழக்கறிஞர் தம்பி குரல், வழக்கறிஞர் அஜய், வழக்கறிஞர் சூர்யா உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர்களும் என்னுடன் தோள் கொடுத்து இந்த மக்களுக்கு நாங்கள் சமூக பணியை செய்து வருகிறோம். உங்களை போன்ற சான்றோர் பெருமக்களிடமிருந்து நாங்கள் பாடங்களை கற்கின்றோம். நாங்கள் திரையுலக தலைவர்களை பார்த்து வளரவில்லை, உங்களை போன்ற போராளிகளை பார்த்து நாங்கள் வளர்ந்தோம். அதுபோன்று இன்னும் தந்தையை இழந்த தம்பி நாகராசன், சத்யராஜ், நீங்கள் தந்தை இழந்தோம் என்பதை பெற தந்தையிடமிருந்து நிறைய கற்றோம், மன வலிமையை கற்றோம் என்பது பெற இன்னும் உத்வேகத்தோடு இந்த மக்களுக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்க வேண்டும். அதற்காக விடியல் சட்ட மையமும் துணை நிற்கும் என்பதை கூறி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. மகனின் வலி எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப தெரியும். கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா அடுத்தடுத்து தவறிட்டாங்க. நிறைய ஒற்றுமை இருக்கு எங்கள் குடும்பத்துக்கும். என்னுடைய பெயர் யுவராஜ், என் தம்பி பேர் கிரிராஜ். ஐயா வந்து அவங்க பசங்களுக்கு நாகராஜ், சத்யராஜ்னு வச்சிருக்காங்க.
எங்கள் அப்பா எனக்கு அவர் தோழருக்கு ஒரு ஒத்த வயது தான், ஒரு 6 மாதம் தான் வித்தியாசம் இருக்கும். எங்கள் அப்பா என்னை அடிக்கடி கூப்பிட்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், ராஜா ராஜா தான் போடுவார். கட்சி தொழிலில் கூட ராஜா தான் போடுவார். அதே அப்பாவுடைய பேராக இருக்கும்போது என்னால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அன்னைக்கு அவர் ஐயா இறந்த அன்னைக்கு என்னுடைய மனைவியுடைய சொந்த பாட்டி தவறிட்டாங்க சாத்தனூரில். நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த இடுகாட்டு பணிலாம் செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்கல. நான் உடனே கிளம்பி நான் நம்ம அண்ணன் முருகன் உட்பட எல்லாமே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு குடும்பத்தோட ரொம்ப நெருங்கி சகோதரர் வழக்கறிஞர் நாகராஜ் அவர்கள் ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அத்தகைய ஒரு போராளி பெற்ற பிள்ளை பொது வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவருடைய வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் தெரியாமல் வளர்ந்துட்டேன். தென்பள்ளிப்பட்டில் பிறந்தாலும் ரொம்ப சொகுசாக என்னை திருவண்ணாமலையே வளர்த்துட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பகுதியிலேருந்து அவர் வளர்ந்து இன்னைக்கு இந்த ஒரு ஆளுமையாக இருக்காருன்னா நான் சல்யூட். நான் உங்கள் அப்பாவுக்கு ஒரு சல்யூட், எல்லாருக்குமே சொல்லிட்டு. நீங்கள் உண்மையிலே உங்கள் அப்பாவுடைய பேரை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க. நாங்கள் எல்லாருமே கூட நிற்போம். எப்படி எனக்கு நீங்களாம் நின்னீங்களோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே தான் என்னை இன்னைக்கு தேற்றி அவங்க வீட்டோட செல்ல பிள்ளையா எனக்கு பார்த்துக்கிறாங்க. அத்தகைய விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே நாகராஜ் குடும்பத்தை நிற்போம். ஆனால் உங்கள் குடும்பம் பெருசு. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஜெய்பி. இப்படியான ஒரு நிகழ்வில் பங்கேற்று பேசுவதற்கான ஒரு தர்ம சங்கடமான அல்லது வருந்தத்தக்க நிகழ்வு வாய்க்கப்பெற்றது மிகவும் கொடுமைதான். தோழர் நாகராஜன் அவர்களை நான் அவரோடு நெருங்கி பழகியவன், பயணித்தவன். அவருடைய அப்பா மரணத்திற்கு நான் வீட்டிற்கு வந்தபோது அந்த வீட்டினுடைய சூழல், அவங்க அம்மா, சுற்றத்தார், உறவினர்கள் அனைவரையும் பார்த்து நான் அதிர்ச்சிக்குள்ளானேன். ஏன்னா அவரை பார்க்கும் தோறும் நாங்கள் என்ன கேட்டாலும் அவர் எங்களுக்கு வாங்கி தருவார். டீ சொல்லு தோழர்னா சொல்லிடுவார். எங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் பிரியாணி வாங்கி கொடுனா வாங்கி கொடுத்துருவார். அதாவது இருக்கப்பட்டவர்கள் எவ்வாறு செய்வார்களோ அதே போல அவர் சிலை செய்வார். நாங்கள் வீட்டை பார்த்த உடனே, அந்த சூழல்லாம் பார்த்த உடனே, ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குடும்பம் என்ன பொருளாதார சமூக சூழலில் இருக்குமோ அதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். நாங்கள் கூட அடுத்த வளர்ச்சிக்கு வந்துட்டோம். எங்கள் சுற்றத்தார்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாரும் அப்படிதான் இருக்கும். பெரும்பகுதியாக 90% தலித் மக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆனால் அதிலிருந்து மேலே வந்தோம். திரும்பி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே தோழர் மேலே அப்படி ஒரு கருணையும், என்ன சொல்றது, அது இரக்கம் கூட சொல்லக்கூடாது, கருணை, அவர் மேலே ஒரு அன்பு மேலிட்டது. இரவு 12 மணிக்கு மேலே அவரை நான் அழைச்சேன். தோழர், நீங்கள் எந்த வருத்தமும் செய்ய வேண்டாம். இந்த இயக்கத்துக்கு நீங்கள் அளித்த தியாகம் உங்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து தூக்கி நிறுத்தும் என்று அன்றைய இரவு அவர்கிட்ட நான் பதிவு செஞ்சேன். கண்டிப்பா அந்த இடத்தை அவர் அடைவார். அது என்ன பொறுப்பானா இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. உண்மையாவே சொல்றேன், ரொம்ப அதிர்ந்த தலித் மக்களுடைய வாழ்க்கையே அவ்வாறு சோகமான வாழ்க்கை தான். எல்லாரும் அடிப்படை உரிமைக்காக போராடக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். என் பக்கத்து ஊர்ல மோத்தக்கல்னு ஒரு ஊர், அவன் சுடுகாட்டு பாதை பொது பாதைக்கு வந்துருவாங்கன்றதால தனி பாதையே தனியாரிடத்தில் சாதி இந்துக்களிட்ட நிலத்தை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த வழியாவே போகட்டும் அப்படின்றாங்க. இது கலெக்டர் உள்பட துணை. அபிஷியல் அன்அபிஷியலா அபிஷியலான விஷயமா மாத்திரம் அது பொது பாதையா மாத்தி சொல்றான். ஆனா தங்கத்தால சாலை போட்டு கொடுத்தா கூட அது எனக்கு தனி வழி தாண்டான்னு நம்ம சொல்ல வேண்டிய சூழல் இங்க இருக்கு. நீ தங்கத்தாலே போட்டு கொடுத்தா கூட உன் போனா இந்த வழியில வராது, ஏன் போனா அந்த வழியில போகாது. இவ்வளவு கொடுமையான களத்தில் இருந்துதான் சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு போராளிகளும் ஒவ்வொரு விலையுயர்ந்த அவங்களுடைய தியாகத்தை இங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல உண்மையிலே நீங்கள்லாம் குழுமி இந்த இயக்கத்திற்கு நீங்கள் அளித்திருக்கிற அந்த மதிப்புக்கு நான் தலை வணங்குறேன். பத்திரிகையில பார்க்கும்போது நாகராஜுடைய அப்பாவுடைய பேர் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேம் அந்த கலர்ல இருந்தது, அந்த வண்ணத்தில் இருந்துச்சு, அந்த கொடி கலர்ல. எவ்வளவு நன்றிக்குரிய சமூகம் நம் சமூகம். அவர் அப்பா சார்ந்த அந்த கட்சிக்கு மதிப்பளித்து அப்பாவிற்கு அந்த அதிமுக கட்சி கொடியோட வண்ணத்தோட மரியாதை கொடுத்து அவர் செலுத்தியிருக்கிறார். இதை ஒரு அதிமுக தோழன் உணர்வானா? இந்த இடத்தில் அதிமுக பொறுப்பாளர் இருக்கிறார்களே, போட்டிருக்காங்க பத்திரிகையில, யாராவது ஒருத்தர் நன்றிக்காவது வந்திருக்க வேண்டுமா அல்லவா? நாம் அப்படி அந்த கட்சியில் இருந்து இறந்து போனால் அந்த நன்றி அவர்கள் செலுத்துவார்கள் என்பதெல்லாம் லட்சம் கேள்விக்குறி.
அதிர்ந்து போற நான். இதெல்லாம் நாம் படிப்பினை. மீண்டும் ஒரு காலம் நாகராஜ் அவர்கள் இங்கே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டால் நீங்கள் வெற்றி பெற வைக்க கூட வேண்டாம் சொல்ல மாட்டேன், அவரை டெபாசிட் இழக்காவது செய்யுங்க. நாளை இன்னொரு சிறுத்தை வருவான், கண்டிப்பா இந்த இடத்துல அவங்க ராஜ்யம் இருக்கும். அப்படி இருந்தாதான் சமூக நீதி, அப்படி இருந்தாதான் சமத்துவம், அப்படி இருந்தாதான் விடுதலை. நாம மீண்டும் மீண்டும் நாம் வேறொரு கடத்தில் அதிகாரத்தை கொடுத்தால் நம் நிலைமை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பயணத்தில் தொடர்ந்து நாகராஜ் அவர்கள் தன் பயணத்தை அமைத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய அரசியல் பயணம் முன்னெப்போதும் இருந்ததோ அதே போல தொடர வேண்டும் என்பதும் அவரோடு நாங்களும் இருப்போம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரி வளர்மதி அவர்களே, ஐயா அவருடைய ராஜாவுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து நினைவேந்தல் உரை ஆற்றிருக்கும் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அன்பு தோழர் சூக்கா விடுதலை செய்யன் அவர்களே, அவருடன் வருகை தந்திருக்கும் எழுச்சி தமிழுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஆசிரியர் பூவையன் தோழர் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் இன்னாள் மாவட்ட செயலாளர் அவர்களே, தோழமை கட்சியை சேர்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ராஜா அவர்கள் 2 போராளிகளை இந்த சமூகத்துக்கு ஒப்படைத்துள்ளார். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் எழுச்சி தமிழுடைய கட்சியிலே பயணிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை இந்த சமூகத்துக்கு ஒப்படைத்துள்ளார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை இந்த சமூகத்துக்கு ஒப்படைத்துள்ளார் என்று சொன்னால், பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இல்லாமல் வாழ்ந்தோன்ற காலங்களில் வரலாறு படைத்தவர் ஐயா ராஜா அவர்கள். அவர்களுக்கு செம்பார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே பங்கேற்று படத்திருப்பினை நடத்தி நினைவேந்தல் உரையாற்ற இருக்கின்ற கட்சியினுடைய முன்னோடிகள் அண்ணன் சூக்காவி அவர்களே, தோழர் பூவிழியன் அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் வளர்மதி அவர்களே, அருமை தோழர் பி.க. அம்பேத்கரன் அவர்களே, தோழர் வர்கீஸ் அவர்களே மற்றும் பல்வேறு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, தலைவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சத்யராஜ், நாகராஜ் ஆகிய இருவரையும் இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக என்னை இணைத்துக் கொண்ட காலத்திலிருந்து நான் ஆரணி பகுதியிலே இயங்கிக் கொண்டிருந்தாலும் கலசப்பாக்கம் பகுதியிலே தான் பிரச்சனைகளை ஒட்டி தொடர்ந்து இயங்குவது தொடக்க காலத்தினுடைய பணியாக இருந்தது. அப்போதிலிருந்தே தொடக்க காலத்திலிருந்தே தம்பி சத்யராஜையும் நாகராஜையும் நன்கு அறிவேன். அவர் கல்லூரி காலத்திலிருந்து இது போன்ற கலை இலக்கிய மேடைகளிலே விடுதலைக்கான குரலாய் மேடையிலே பாடுகிற ஒரு பாடகராகத்தான் முதல்ல நான் நாகராஜை பார்த்தேன். நான் இளஞ்சிறுத்தை இளைச்சி பாசனுடைய இந்த மாவட்ட முழுமைக்கான செயலராக இருந்தபொழுது பல்வேறு போராட்டங்களிலே போலூரை மையமாக படித்து நடத்தின அத்தனை போராட்டங்களிலுமே பீச்சோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு தம்பியாக சத்யராஜ் விளங்கி கொண்டிருக்கிறார். அரசியலாக கருத்தியலாக இன்று அருட்தந்தையார் அவர்கள் சொன்னது போல இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து தன்னுடைய மாநில பொறுப்பாளராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகளை ஒட்டி நடக்கின்ற அத்தனை போராட்டங்களில் கலந்து கொண்டு சரியான காவல்துறையோடு எதிர் நடக்கின்ற அத்தனை ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார் அருமை தம்பி நாகராஜ் அவர்கள். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் விடுதலை சிறுத்தையிலும் இணைந்து ஒரு ரயில் மறியல் போராட்டத்தை போலூர் பகுதியிலே நாங்கள் நடத்தும் பொழுது மாநிலத்திலேயே
முதல் போராட்டமாக வெளிவந்தது. காலையில் 7 மணிக்கெல்லாம் அந்த போராட்டத்தை ரயிலை இங்கே மடக்கணும், மறியல் செய்து இந்த போலூர் ரயில் நிலையத்தில் வரலாறு காணாத அளவுக்கு அங்கே கூட்டத்தை திரட்டி அந்த ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தினோம். 7 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தோழர்களை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே நின்றவர் அருமை தம்பி சத்திர. இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம். இன்றளவும் அவர் அந்த வழக்குக்காக நீதிமன்ற படிக்கட்டுகளை அலைந்து கொண்டிருக்கிறார். அதுபோன்று ஆரணி பகுதியில் நடந்த போராட்டங்கள் கூட இப்பொழுது, அதாவது கடந்த வருடம் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் அதிகம் அறியப்பட்டவர் இல்லைங்க, ஆனாலும் குறிவைத்து காவல்துறை அவர் மீது வழக்கு போட்டுப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட நபர்களை போலூர் பகுதியிலிருந்து வழக்கு போடப்படும். காரணம் என்று சொன்னால் களத்திலே நிற்கின்ற வீச்சான முதல்நிலை போராளிகளாக இவர்கள் எல்லாம் விலகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே படத்தரப்பிலே வந்து அதிமுக காரர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை, இந்த நிகழ்விலே கலந்து பங்கேற்கவில்லை என்பதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த படத்திறப்பு நிகழ்வுகளை எல்லாம், இது போன்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை, படத்திறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் திராவிட கட்சிகள் தான் ஆரம்ப கட்டத்தில் தொடக்க காலத்தில் நடத்தி இருக்கிறது. அதுதான் அதற்கான முன்னுது, அதுதான் வழிகாட்டுதல், அவங்க தான் இருக்கலாம். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திராவிட கட்சிகள் இது போன்ற ஒரு நடைமுறையை பின்பற்றுவதே கிடையாது எங்கேயுமே. ஏனென்று சொன்னால் அவர்கள் மக்களுக்காக போராடுவதை அந்த காலத்தில் நடத்துறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்காக போராடுகிறோம், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுகிறோம் சொன்னாங்க. ஆனால் அது போன்ற போராட்டங்களை இப்போ யாரும் நடத்துறதில்லை. சொகுசான சுக வாழ்வுக்காக வாழ் கொண்டு போல இருக்கிறார்கள். ஆனால் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு இந்த ஊரில் இல்லை இந்த ஒன்றியத்துக்குள்ள அவர் அறியப்பட்டிருந்த அருமை தந்தையார் ராஜா அவர்கள் இன்று மாநிலம் முழுக்க இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து எல்லோரும் இங்கே வந்து அவர்களுக்காக நினைவேந்தல் நடத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அர்ப்பணித்திருக்கிற இந்த மக்களுக்காக களத்திலே தந்திருப்பவர்கள் யார் என்று சொன்னால் இந்த மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் குரல் கொடுக்கிற 2 புதல்வர்களை அவர் விட்டு சென்றிருக்கிறார் விதையாக என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் அவருடைய தியாகம் மிகப்பெரியது. ஏன்னா இது போன்ற போராட்டங்கள்லாம் அவர் வழக்கில் இவங்கெல்லாம் சிக்கும் போதெல்லாம் கூட அவர்களை வந்து கட்டுப்படுத்தி இருக்கலாம், அவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் அவர்களை இந்த விடுதலை சிறுத்தையினுடைய இயக்கத்திலிருந்து அவர்களை வந்து விட்டு விலகி நிற்க ஒருபோதும் அவர் சொன்னதில்லை, தயங்கியதில்லை. அதனால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதை பெருமைமிக்க ஒரு நிகழ்வாகத்தான் என்னை போன்றவர்கள் பார்க்கின்றோம். ராஜா அவர்கள் மீண்டும் ஒரு முறை செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே மேடையில் விட்டிருக்கும் தோழர்களையும் கிராம பொதுமக்களையும் மாற்றுக் கட்சி தோழர்களையும் வணங்கி, தோழர் நாகராஜ் சத்யராஜ் அவர்களின் மற்றும் சித்ரா அவர்களின் தந்தையை இழந்து தவிக்கும் இந்த தருணத்தில் நம்ம எல்லாம் ஆளாக்கி படிக்க வைத்து ஒரு சமூகத்திற்கு பொறுப்புள்ள நபர்களாக மாற்றும் ஒரு தந்தையின் கடமையை அவரை இழந்து அந்த கடமையிலிருந்து இனி அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு நிகழ்வு. அப்படி நம் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சுமைகளையும் தாங்கிய அந்த தந்தையை இழந்த இந்த தருணத்தில் அவர் பெற்றெடுத்த வள்ளுவன் சொல்வது போல நம்முடைய எச்சம் என்னவாக இருக்கிறது, ஒரு மனிதன் வாழ்ந்த பிறகு அவர் விட்டு சென்ற எச்சம் எதுவாக இருக்கிறது, அவர்கள் என்னவாக இந்த சமூகத்தில் அறியப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து அந்த மனிதர் வாழ்ந்த எங்களுக்கும் ஐயா ராஜாவுக்கும் பரிச்சயமோ அவரோடு பழகிய வாய்ப்போ வசதியோ எங்களுக்கெல்லாம் அமையவில்லை. ஆனால் தோழர் நாகராஜை தெரியும், சத்யராஜை தெரியும். அவர் மூலமாக அவரது தந்தையை இப்போது நாங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த தந்தை விட்டு சென்ற பிள்ளைகள் சமூகத்திற்கு பொறுப்பாக இருக்கும்போது அந்த தந்தை போற்றப்படுகிறார். எனவே ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை அவனுடைய நிறைவு காலத்தில் தான் நீங்கள் சரியாக கணிக்க முடியும். அதற்கு நம்மை பிரிந்து சென்றிருக்கூடிய ஐயா ராஜாவும் அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக நமக்கு இப்போது விளங்குகிறார். நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் எவ்வளோ சொத்து சேர்த்தேன், நான் எத்தனை நண்பர்களை சேர்த்தேன், எத்தனை மனைவி கல்யாணம் பண்ணேன், எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணேன், இதல்ல வரலாறு. நான் இறந்த பிறகு நான்
என்ன எச்சத்தை விட்டு சென்றிருக்கிறேன், எத்தனை தோழர்களை உருவாக்கி இருக்கிறேன் இந்த சமூக முன்னேற்றத்திற்காக, இந்த சாதி ஒழிப்பிற்காக, இந்த சமத்துவத்திற்காக, இந்த சமூக நீதிக்காக, இந்த சம வாழ்விற்காக, சம உரிமைக்காக நான் எத்தனை தோழர்களை உருவாக்கினேன் என்பதிலிருந்து தான் எனது வாழ்க்கையின் மதிப்பீடு என்பது அளவிடப்படும் இந்த சமூகத்தால். அப்படி தோழர் நாகராஜ் அவர்கள் நாங்கள் நடத்தக்கூடிய அந்த எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும், பொதுக்கூட்டமாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும் அவர் பங்கேற்று அந்த உரிய நேரத்தில் வந்து அவருக்கான நேரம் வழங்கப்படும் வரை காத்திருந்து நிகழ்ச்சி முடியும் வரை எங்களோடு இருந்து அவர் உரையாற்றும் போது எங்களுக்கு மிக பெரும் வியப்பாக இருக்கும். நாங்கள்லாம் இன்னைக்கும் குறிப்பு வச்சுட்டு தான் பேசிட்டு இருப்போம். எந்த குறிப்புமே இல்லாமல் அவருக்கு என்ன தலைப்பு வழங்கப்பட்டதோ, அது இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த போராட்டமாக இருக்கலாம், அது நீட் எதிர்ப்பாக இருக்கலாம், 10% இடஒதுக்கீட்டை கண்டித்த இயக்கமாக இருக்கலாம், எந்த ஒரு இயக்கத்திற்கான தலைப்பாக இருந்தாலும் அவர் எங்க அந்த விவரங்களை எடுப்பார்னே தெரியாது. இன்னைக்கு இணையதளத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் இளைஞர்களின் கவனம் எங்கே இருக்கிறது? ரீல்ஸ் பார்க்கறதுலயும் பொழுதுபோக்கு பார்க்கறதுல தான் இருந்துட்டு இருக்குது. ஆனால் தோழர் நாகராஜ் அவர்கள் சமூக அக்கறையோடு எந்நேரம் இருக்கிறார் என்பதற்கு வெளிப்பாடு அந்த ஆர்ப்பாட்ட உரையில் வெளிப்படும். அப்படி ஒரு மகத்தான போராளியை எங்களுக்கு வழங்கி சென்றிருக்கூடிய ஐயா ராஜா அவர்களை இந்த நேரத்தில் எங்களுடைய வீரவணக்கத்தை, செம்மாந்த வீரவணக்கத்தை புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு என்பது ஒரு சாதி ஒழிப்பு சமூக விடுதலை என்கின்ற களத்தில் இருக்கிறது. அந்த கொள்கையில் உடன்பாடோடு நாங்களும் அவர்களோடு இணைந்து பயணிக்கிறோம், தொடர்ந்து பயணிப்போம். தனது தந்தையை எழுந்து வாழும் தோழர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் உரித்தாக்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வில் அடுத்து தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் தோழர் நதியா அவர்கள் நினைவேந்தல் உரையாற்றுகிறார். ஐயா ராஜா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி அவருடைய இந்த நாளில் இத்தனை பேர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் செய்த பணி தான். உண்மையிலேயே அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு ஃபஸ்ட்லேயே கால் பண்ணிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு வேலூர் அடுக்குமாரிக்கு அனுப்புகிறாங்க. அவர் என்ன ஆகுமா அப்படியே யோசித்தார். இங்கேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வேலூருக்கு அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் கூட நல்லா இருந்தார். தலைவர் வரும்போது சத்யராஜோட குழந்தைங்களுக்கு காதணி விழாக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவங்க சோர்ந்து போகாமல் தலைவர் வராருன்னு சொல்லிட்டு சத்யராஜும் நாகராஜும் பொறுப்பேற்று அந்த காதணி விழாக்காக நின்னாங்க. இந்த நேரத்தில் இந்த படத்திருப்பு விழாக்காக படத்தை திறந்து வைத்து அவருடைய இரங்கல் உரையாற்ற வந்திருக்கின்ற என்னுடைய தலைமை செயலாளரும் முன்னாள் துணை பொதுச் செயலாளருமான சூகா விடுதலை செயல் அன்பு தோழர் அவர்களே, பூவியன் தோழர் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் பகலவன் அவர்களே, அம்பேத்வலவன் அவர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பரவன் மாவட்ட துணைத் தலைவர், இங்கே இருக்கிற அரசு ஊழியர் ஜெயக்குமார், அவர் அரசு ஊழியரில் வருவார், சேரிக்குழல் சேட்டு பாடகரில் வருவார், பீம் அரசு, இங்கே இருக்கிற நிறைய பொறுப்பாளர் இருக்காங்க. அதே போல் கூட தோழமை கட்சியில் மக்கள் புரட்சி கழகத்தில் வர்கீஸ் தோழர் எப்பயுமே அவர் இப்போ ஒரு குரல் சொன்னாருங்க. இந்த இடத்துக்கள் அதிகம் பேசுறது பார்த்தா அவராக தான் இருக்கும். எல்லா தளத்திலையும் அவர்கள் குரல் உடைக்கப்படும். எந்த இடத்துலையுமே ஆர்ப்பாட்டம் போகிறோம் என்றால் அவர் அப்படியே எடுத்துக்கொள்வார். என்னுடைய நன்றி. என்னுடைய மாவட்டத்தில் அதிக போராட்டங்களே அவருடைய பங்கு இருந்திருக்கும். அதே போல் கூட தலித் பிச்சா நதியா, என்னுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன், என்னுடைய சகோதரன், நான் இங்கே நிற்கிறேன் என்றால் அவர்தான் என்னுடைய மோகன் அண்ணாவோட அன்பு மகன் யுவராஜ். இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். மகளிர் விடுதலை இயக்கத்தில் இருக்கிற அன்பு சகோதரிகள் சாமந்தி, ஷீலா, இன்னும் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், கட்டவரத்தினுடைய சிறுத்தைகள், இங்கே எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டமாக அப்படியே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் 2 வாட்டி வந்திருக்கேன்.
ஒரு வாட்டி நாடகத்துக்கு வந்தது போயிருக்கேன். அந்த நேரத்தில் கூட ராஜா அண்ணா அவர்களை பார்க்கும்போது நாகராஜ் ஒரு வீடு கட்டிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு எங்கள் அருகால் வைக்கிறதுக்கு வர்றதுக்காக இருந்தோம், ஆனால் வர முடியல. அதுக்கப்புறம் அவங்கள வரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தார். எல்லாரும் இப்போ சொன்னாங்க சத்யராஜையும் நாகராஜையும் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் விட்டுட்டு போகலைங்க, அவங்க சூறாவளி காற்று மாதிரி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலூர் பக்கத்தில் சத்யராஜ், திருவண்ணாமலை தாண்டி பார்த்தா நாகராஜ். நான் ஒரு விஷயத்த சொன்ன அடுத்த நிமிஷமே நாகராஜ் அங்கே இந்த மாதிரி இருக்குப்பா, எனக்கு அப்புறம் நீங்கள் போயிடணும், அடுத்த நிமிஷமே போயிடுவார். இந்த நேரத்தில் புரட்சியாளரின் தொடர்ச்சியாளர் வாழ அம்பேத்கர், எங்களுடைய தாய் சிறுத்தை, சமூக போராளி, மக்கள் போராளி, பெண்ணுரிமை போராளி, அவரை இந்த நேரத்திலே நாங்கள் வணங்கி, நான் இங்கு மாவட்ட செயலாளராக என்னை அறிவித்த என் தாய் சிறுத்தைக்கு நன்றி கூறி இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை என்னுடைய தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு என்னுடைய தலைவருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். நாகராஜ் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நாகராஜோடு ஒன்றி இருக்கின்ற அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம் எப்பயுமே அவரோடு இருப்பார். அவருக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு நண்பராக மட்டும் இல்லை, வழக்கறிஞராக மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நண்பர்கள் எப்பவுமே நாகராஜை நல்லா தூக்கி பிடிப்பாங்கன்னு சொன்னால் அவருடைய ஒர்க்கு தான். எல்லாருமே நீங்கள் பேசுகிறப்ப எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி அவங்கள விட்டுட்டு போய், ஆனால் எங்கேயும் விட்டுட்டு போகல. அவங்களுடைய களப்பணிகளை இன்னும் அதிகமாய் செய்வதற்காக தான் அவர்களை விட்டு சென்றிருக்கிறார் ராஜா அவர்கள். அவருடைய 2 மகன்கள், ஒரு மகள் சித்ரா. அவருடைய அழுகுறலை நாங்கள் அந்த நேரத்திலே அவருடைய டெத்தில் வந்து பார்த்தோம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெற்றுக்கிட்டோம், குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், தலைவரையும் ஒரு வாட்டி நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்து நாகராஜ் நான் நினைக்கும் போதெல்லாம் தலைவர் அன்னைக்கு அவருடைய அப்பா இறப்பு அன்னைக்கு சிவா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாப்புல, அக்கா நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். அப்போ நான் சிவாவுக்கு நான் ஒரு விஷயத்த சொன்னேன், என்னப்பா திருவண்ணாமலை மைய மாவட்டத்தை கலக்கிட்டு இருக்கீங்க சென்னையிலேயே தலைவரோடு அப்படின்னு சொல்லி ஒரு நொடி கூட இல்லை. அடுத்த நிமிஷமே அக்கா இன்னொரு விஷயம் சொல்லுப்பா அப்படின்னா, நாகராஜோட அப்பா காலம் ஆயிட்டாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த நிமிஷம் நாகராஜ குரல், அக்கா அப்படியே அவருடைய கதறுதல் என்னால் தாங்கவே முடியல. இந்த நேரத்தில் உண்மையிலேயே அவர் எப்படி தாங்கிட்டு இருந்தாரோ, சரிப்பா நம்ம பார்த்துக்கலாம் எதுவுமே நினைக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சேருங்க. அந்த குரல் அன்னைக்கு அவருடைய அப்பா மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் அப்பா அவருக்கு என்ன செலவானாலும் பார்த்துக்கலாங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்ற ஆலோசனைலாம் அவருக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவரை தேற்றுவதற்கோ ஆறுதல் படுத்துவதற்கோ இந்த வார்த்தைகள் அல்ல. அவர் மேல் அப்படி அக்கறை கொண்டவர். சிறுத்தைகள் என்றால் சீருவதில் நாகராஜுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. நாங்கள் எப்பயுமே பேச சொல்லிட்டு நல்லா உட்காந்துருவோம், நாகராஜ் நீ பேசிட்டுப்பா, மைய மாவட்டத்து சார்பாக நீங்களே பேசிடுங்கன்னு சொல்லிட்டு. அன்பு சகோதரர் வெற்றி முரசு, அதே போல் பார்த்தீங்கன்னா பரந்தாமன் தோழரெல்லாம் மீட்டிங்கில் இருக்கும்போது பார்த்தா ஃபஸ்ட் ஆள் அவர் தான் இருப்பார். எனக்கு அதில் ஒரு பெரிய பெருமை என்னன்னு சொன்னால், மைய மாவட்டத்தின் சார்பாக அவர் கலந்துக்கிறாருன்ற ஒரே கருத்து தான். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு 2 மகன்களையும் ஒரு மகள்களையும் மனைவிகளையும் விட்டு சென்ற ராஜா ஐயா அவர்களுக்கு மைய மாவட்டத்தின் சார்பாக, எழுச்சி தமிழின் சார்பாக ஆழ்ந்த இறக்கங்களையும் செம்மாந்த வீர வணக்கத்தையும் செலுத்தி அவர்களது பேச வழிவிட்டு இங்கு இருக்கின்ற சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டுமாய் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது காந்தியின் தத்துவம்.